உங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா தான் கேட்குறாங்களாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் வெறுப்பா இருக்கே, டிஃப்ரெண்ட்டா எதனா சாப்பிட்டா நல்லாயிருக்குமேன்னு தோணுச்சுன்னா, இந்த குடமிளகா கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க. எப்படி பண்ணுறது பார்க்கலாங்களா? இதுக்கு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது கூட மல்லி, பாதாம், முந்திரி, 2 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சீரகம் வறுத்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், 1 கேரட் சேர்த்து வதக்கிட்டு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாங்க. மறுபடியும் கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் 2 தக்காளி பழம் அரைச்சு சேர்த்து வதக்கிட்டு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட குடமிளகாயும் சேர்த்துட்டு, அரைச்ச பேஸ்ட்டும் சேர்த்துட்டு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டு 3 நிமிஷம் கொதிச்சதும் கறிவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான குடமிளகா கிரேவி ரெடிங்க. செஞ்சு பாருங்க. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சதா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.